தமிழரண்டா ஒரு தைரியம், எங்களுக்கண்ட ஒரு தீரம் இருக்கு. சிங்களவருக்கு இருந்தா நேரம் வந்து மோதணும். காணி விடுவிப்போம்னு சொன்ன அந்த அனுர் அரசும் அப்படியே தான் இருக்குது. இராணுவத்தை வெளியேற்றுவோம்னு சொன்ன அந்த அரசாங்கம் அப்படியே தான் இருக்குது. விகாரைக்குள்ள பெரிய அளவிலான இராணுவ வாகனம் ஒன்று உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறது. எம்மை காப்பாற்றுங்கள், எமது நிலத்தை எமக்கு தாருங்கள், எம்மை மீட்டுக் கொள்ளுங்கள், எம்மை சந்தோஷமாக வாழ விடுங்கள். பிள்ளையார் கோயில உடைச்சு அங்கேயும் ரெடி பண்ணியாச்சு. வட்டுவால் பாலகு கட்டு அதிரையும் கட்டி தொடக்கியாச்சு. நாங்க வந்து அதை உடைக்க சொல்லல, நீங்களே கட்டிடுங்க, நீங்களே அதை ஒதுக்கிட்டு போங்க. சிறு கை குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தையிட்டில் நிற்கிறோம். ஒவ்வொரு பருவத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே போராட்டம் நடக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தையிட்டு விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்தது. பொதுமக்களுடைய காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தையிட்டு விகாரைக்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா பெரும் எழுச்சியாக இந்த இடத்துல போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி இடம்பெற்றும் கூட இதுவரையும் எந்த விதமான ஒரு பதிலுமே இல்லை, எந்த விதமான ஒரு முடிவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதே நிலையில் தான் இருக்குது. காணி விடுவிப்போம்னு சொன்ன அந்த அனுர் அரசும் அப்படியே தான் இருக்குது. இராணுவத்தை வெளியேற்றுவோம்னு சொன்ன அந்த அரசாங்கம் அப்படியே தான் இருக்குது. இல்லை அப்போ சொன்னவரன்னா அனுர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் இதெல்லாம் சொன்னபடியால் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டு அதுக்கப்புறம் இது மாற்றம் நடக்குமான்னு பார்த்தா அது வேறு இதுவரை ஒன்றுமே நடக்கலை. அந்த காணி சம்பந்தமான அந்த பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை, அது அப்படியே போய் கொண்டிருக்கு. அந்த உரிமையாளருக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே இல்லாத நேரத்தில் இன்றைய தினமும் காலையில் நேற்றிலிருந்து இங்கே போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்து இன்றைய காலையில் வந்து அவர்கள் இந்த இடத்துல வந்திருந்த பொழுது மீண்டும் போலீஸார் இந்த இடத்துல வந்து அடாவடித்தனமாக வந்து அந்த அவர்களோட வந்து முரண்பட்டிருந்த அந்த காட்சிகளை வந்து நீங்கள் காணொலியூடாக பார்க்கலாம். தொடர்ந்து வாங்க இன்றைய தினம் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இன்றைய தினம் காலையிலே போலீசாரால் செய்யப்பட்ட அந்த அத்துமீறிய சம்பவத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அதோட இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பூர்வ என்று அந்த சிங்கள மொழி பாஷையிலே வந்து அவரை வந்து கழுதை என்று வந்து அழைத்திருந்ததை கூட நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை கட்டளைக்கு பண்றது கட்டளைக்கு பண்ணாத பேரை வாசிக்கணும் கட்டளை இதுல இருக்கிற கட்டளை தானே அத பெண்ணன் பாய் ඕන විදියට මේ නෑද කෝට්ටෝනේ දැනුම් ගන්න ඕන දැනුම් දීලා තියන්නේ පොඩ්ඩක් ඉන්න හරි හරි අපේ ඉඩම අපිට දියෝ උසාවිය නියෝගයක් තියෙනවා පොඩ ඉන්න උසාවි නියෝගය කලවල තියෙනවා තර්ජනය කරන්න එපා තර්ජනය හරි මට පාඩ් දාන්න එන්න එපා ඔයගොල්ලෝ උසාවිය මරාගන්න හරි මේ පලාලියට හරි මෙයාට එන්න එපා කියලා තියෙන්නේ නීති විරෝධී පන්සලේ මම ටැක්ස් ගෙවන පාර පාර බෑ නීති විරෝධී පන්සලේ නීති විරෝධී පන්සලේ அத்தனை எதிர்ப்புகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடுமையான வெயில் வந்து இந்த தையிட்டு பகுதியில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த சிறு குழந்தைகளை கூட பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து இந்த இடத்துல வந்து போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் இந்த இடத்துல வந்து கடத்தப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போராட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததியினருக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிறுவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உணர்வுபூர்வமாக அவர்கள் வந்து இந்த இடத்துல கோஷங்களை வைக்கிறார்கள். தாங்கள் முன்வந்து நின்று இந்த போராட்டத்தை வந்து நடத்துவதற்கு வந்து இந்த இடத்துல வந்து முன்வந்திருக்கிறார்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சட்டவிரோத விகாரைக்கு கையிட்டி மண்
தையிட்டி மண் தமிழர் தாயம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயம் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயம் குருந்தூர் மலை குருந்தூர் மலை தமிழன் சொத்து குருந்தூர் மலை தமிழன் சொத்து வெடுக்கினாரே தமிழன் சொத்து வெடுக்கினாரே தமிழன் சொத்து நீராவியடி பிள்ளையார் நீராவியடி பிள்ளையார் நீராவியடி பிள்ளையார் உத்திரபிரீச்சகம் 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 மூனேச்சரம் தமிழர் 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 இது வந்து 75 ஆண்டு காலமா இப்படியே தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. எங்களோட பாட்டன் சரி பூட்டன் சரி அந்த காலம் தொட்டு சிங்களவர் வந்து தமிழரை அடிமையா வச்சிருக்கணும்ன்ற ஒரு கருத்திலேயே வந்து கொண்டிருக்காங்க. அதனால வந்து இப்போ இவங்க கட்டியிருக்கிற இடம் வந்து இவங்களோட இடமும் இல்லை, இது ஒரு தமிழற்ற இடம்ன்றதை பொறுத்து அவங்களோட இடத்த இப்போ சிங்களவருக்கு வந்து அவங்களோட இடத்துல கட்டலாம் தானே, அவங்க சொந்த காணியில் போய் கட்டலாம். அவங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கும், சிங்களவருக்கு இல்லாத இடமா இங்கே நிறைய இடம் இருக்குது, அங்கே போய் கட்டலாம். தமிழற்ற இடத்தை முக்கியமாக தையிலிட்டின்றது நம்மளோட சொத்துன்னு சொல்லலாம், எங்களோட சொத்துன்னு சொல்லலாம். அங்கே வந்து இவங்க வந்து எங்களோட இடத்த பிடிச்சி தங்களோட மதத்தை பரப்புகிற விதமாக இப்போ இங்கே கட்டியாச்சு, ஒரு பிள்ளையார் கோயிலை உடைச்சி அங்கேயும் ரெடி பண்ணியாச்சு, வட்டுவால் பாலகு கட்டு அதடியிலையும் கட்டி தொடக்கியாச்சு. இப்படியே தங்களோட மதத்தை பரப்புறதுக்கு தான் நிற்கிறாங்களே தவிர தமிழரை எப்போவுமே கீழ்படிகிற வைக்கிறதுக்கு தான் நிற்கிறேன். இது வந்து சரி வராது. நம்ம தமிழரும் சிங்களவரும் ஒற்றுமையாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் சிங்களவர் விட்டுட்டு அவங்களோட இடங்களுக்கு அவங்க சொல்லணும், அதை விட்டுட்டு தமிழரை கீழ்ப்பணிய வச்சுட்டு தாங்கள் மேலே வரணுமன்றது கூடாது. மற்றது வந்து தமிழற்ற இடம் தங்களோட இதெல்லாம் வச்சு ஆக்கிரமிப்பாளையம் தங்களோட ஆயுதங்களை காட்டி தமிழரை விரட்டே இல்லாது. அவங்க எங்களோட பழைய ஆக்களும் நாங்கள் தமிழர்ண்டா ஒரு தைரியம், எங்களுக்காண்ட ஒரு வீரம் இருக்கு. சிங்களவருக்கு இருந்தால் நேரம் வந்து மோதணும், இவங்க மோத மாட்டாங்களே எப்போவுமே. எங்களை மாதிரி முடிஞ்சா மோத சொல்லுங்க பார்க்கலாம். சிங்களவர் எப்போதுமே தமிழரை எப்போவுமே விழுத்தலாம். நாங்கள் காலங்காலமாக இப்போ இவங்க இதை விட்டுட்டு தந்துட்டு போக மாட்டோம். நாங்கள் வந்து அதை உடைக்க சொல்லலை, நீங்களே கட்டிடுங்க, நீங்களே அதை ஒதுக்கிட்டு போங்க. அது வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டு வந்துருப்போம். எங்களோட சந்தை இது இவங்க இப்போ அகற்றலையான்னு சொன்னாலும் எங்களோட சந்ததியாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் செய்ய அகற்றலையான். நீங்கள் இந்த காணிக்காக போராடக்கூடிய ஒரு தரப்பு, இது தொடர்பில் வந்து அரசாங்கம் ஏதாவது சாதகமான சமிக்கைகளை காட்டியிருக்குதா? மக்கள் மதத்தை மேம்படுத்த போராட்டமாக போன மாதம் நடந்ததுக்கு பிறகு கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவற்ற செக்ரட்டரியால் எங்களை 16ஆம் தேதி 2ஆம் மாதம் 16ஆம் தேதி தனது அலுவலகத்துக்கு வந்து சந்திக்க சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? அந்த அவர் மட்டுப்படுத்தப்பட்டு 16 பேர் 17 பேர்கிட்ட உரிமையாளர் கேட்கல, 5 பேரை முக்கியமாக கதையக்கூடிய 5 பேரை வர சொல்லி கேட்டிருந்தவர். அதுக்கு நாங்கள் 5 காணிக்கார் 6 பேர் போயிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மீட்டிங் ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களை அழைப்பு கொடுத்த அவற்ற செக்ரட்டரின்னு சொல்லப்படுறவர் வந்து பங்கு பெறாமல் தையிட்டி வெளிவடக்க பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அவர் உறுப்பினர் ஒரு ஆள், அவர் தான் முன்னிலைப்படுத்தி இந்த மீட்டிங்கை நடத்துவதாக அவரும் அமைச்சர் சந்திரசேகரும் காணிக்காரருக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் என்ன விஷயங்கள் பிரதானமாக பேசப்பட்டது? அதில் அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார், இது ரெண்டு முறையிலான இதை தீர்க்கப்படலாம். ஒன்று வந்து இடிச்சு அகற்றணும், மற்றது சாதகமான முறையில் அவையில் பேசி சுமூகமான முறையில் தீர்க்கணுமன்ற மாதிரி மாற்றுக்காணிகளை தந்தோ ஏதோ தீர்க்கணுமன்ற முறையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதில் குறுக்கிட்ட அவற்றை இணைப்பாளர் வந்து இது வந்து 2 பக்கம் இந்த பிரச்சனைக்கு 2 பக்கம் இருக்குன்ற மாதிரி சொன்னேன். இப்போ நாங்கள் என்ன 2 பக்கம் என்ன பக்கம் கேட்க ஒன்று உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது, உங்களோட உறுதிகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி இதில் வந்து 1460 அந்த எழுதி சொன்ன மாதிரி பாடமாக்கி சொன்ன மாதிரி 1460 சிங்கள குடும்பங்கள் சிங்கள மக்கள் இருந்தது 14 ஏக்கர் காணி அவை கண்டிருந்ததுன்னு சொல்லி அவையும் சொல்லியிருந்தானே அந்த பக்கம் நாங்கள் பார்க்கணுமன்ற மாதிரி
அவர் சொல்ல விடுக்கல. அவர் இந்த ஊர்க்காரன் தான். அவர் வந்து இந்த ஊர்க்காரன் அயல் கிராமம் தையிட்டிக்கின்னு சேர்மதியான். அவர் வந்து வெளிவடக்கு நினைப்பாளர்னு நினைக்கிறேன். என்பிபி கட்சியின் நினைப்பாளர். நான் போனதுக்கு அப்புறமா அதுக்கு பிறகு 2-3 சந்திப்புகளில் அவர் தன்னை அடையாளப்படுத்தினார் என்பிபி. அப்போ அதோட கூட முடிஞ்சு அதோட இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்தார்கள் எல்லாமே அனுபவமானாக்கள் இங்கே வந்து பாரம்பரியமாக 2-3 தலைமுறையோடு இருந்தார்கள். அவைக்கு இவர் சொன்ன இது வந்து அவைகளுக்கு அந்த காணி உரிமையாளருக்கு பிடிக்கல. அவன் சொன்னது நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லை, நீங்கள் அதில் இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ தெரியல, உங்களோட அனுபவம் இல்லாட்டிக்கு அதை பற்றி தெரியாட்டி உங்களோட அம்மா அப்பாக்களுங்க அவைக்கும் தெரியாட்டிக்கு அவையின் பேரண்ட்ஸ்கிட்ட, அதாவது அவர்கிட்ட தாத்தா அவையின் சந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இதில் ஒரு சிங்கள பதிவு, சிங்கள குடும்பங்கள் தங்கியிருந்த கணிந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இது வந்து ஒரு பொய்யான விடயம் என்று சொல்லி இதாண்டு நாங்கள் அதில் இருந்து வழி நடத்தி செய்தோம். அது பிறகு திருப்பி கூப்பிட்டு அதுக்கு பிறகு இன்னும் கலந்துரையாடுறதுக்கு ஒரு அழைப்பும் விடுக்கப்படலை. வேறு தரப்புலேருந்து இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக ஏதாவது கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க? எங்களுக்கு நேராக வந்து இதை வந்து பிரச்சனை இல்லாமல் முடிக்கணும் என்று சொல்லி சமூகம் சார்ந்த அமைப்புன்னு சொல்லி 2-3 அமைப்புகள் வந்து ஆச்சு. அதை விட ஊடக இந்த பிரச்சனை நடந்து 2-3 நாளை பிறகு ஊடக சந்திப்பில் சிவசேனா என்ற அமைப்பும் போய் கதைச்சிருக்க நினைக்கிறேன். அது வந்து குறிப்பிட்ட பிரச்சனையை 6 மாத காலத்துக்குள்ள தாங்கள் நிறைவு செய்திருவோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அவையை வெளிப்படுத்தி கொண்டு அவைன்ற கட்சி அவைன்ற அமைப்பு சார்ந்த யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை. உங்களை எல்லாருக்குமே தெரியுமே கடைசி போராட்டம் வந்து பெரிதாக கனவுல மக்களால் திரண்டு வந்து ஒரு மக்கள் எழுச்சி போராட்டமாக நடந்தது. அப்போ அதில் வந்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர் ஒரு பிழையான கருத்தோ முரணான கருத்தோன்ற சொல்லி என்னென்னா, இது வந்து தையிட்டூராக்கள் எத்தனை பேர் வந்தது, தையிட்டூராக்கள் வந்து அவர் அதில் வராமல் நிற்கிறது வந்து அதை வெற்றக்குள்ள யார் கேட்டது? அவர் அந்த அதே அமைப்பாளர் கேட்டார். அதே அமைப்பாளர் தையிட்டி அமைப்பாளர் வந்து நாங்கள் தையிட்டி எங்கண்ட உறவுகள் எத்தனை பேர் வந்தது. அதோட இது ஒரு பொது பிரச்சனைன்றபடியாக ஊர் மக்கள் பருத்துறையிலேருந்து வந்தவை. நான் சொன்னேன் பருத்துறையிலேருந்து வந்தாண்டவர், குறிப்பாக பருத்துறையிலேருந்து வந்தவர் சொன்னேன். பருத்துறையில் கொழும்புலேருந்து கூட சகமொழி பேசுகிற ஆக்கள் கூட எங்களோட வந்து போன போராட்டத்தில் இணைஞ்சிருக்கிறேன். அவள் இணைஞ்சு கொள்ளாட்டிக்கும் அவையின் அமைப்புகள் சார்ந்த ஆக்கள் எங்களோட தொடர்புலான்னு இருக்கேன். அப்போ இது வந்து ஒரு என்னது அந்த பேச்சுவார்த்தைக்கு போய்களை முட்டுக்கட்டையாக வர மாதிரி தான் அவர் ஒரு பதிலை சொல்லி கொண்டு வந்தேன். அதால் வந்து நாங்கள் அதை குழப்பி போட்டு அந்த மீட்டிங்லேருந்து அதோட அந்த அண்டியா மீட்டிங்கில் ஒரு தீர்வு எட்டப்படாதுன்ற ஒரு நிலையில் நாங்கள் அதில் இருந்து நாங்கள் வெளியில் வந்தோம். அவற்ற முடிவுக்கு அமைச்சிட்ட முடிவு என்ன மாதிரி? அமைச்சர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார். இப்போ நீங்கள் அப்படி கதைக்க சொல்ல அவர் முன்னுக்கு வந்ததே அத்து முறை தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் இவ்வளோ காலம் இருக்கிறார், அவர் அமைப்பாளர் இருந்து ஒன்றுங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட வேண்டிய அவர்கிட்ட கடமை. வேறு ஒரு அவற்ற செக்ரட்டரி தான் எங்களை கூப்பிட்டு வழியே இவராக கூப்பிடா வழியாக இருந்து கூட அந்த மீட்டிங்கில் இவர் வந்து குறுக்கிட்டு வந்தது பெரியான பிள்ளை. அதே நேரம் அது இப்படி மாற்று கருத்துக்களை தெரிவித்தது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஊர் மக்கள் சாராக வன்மையாக கண்டிக்கிறோம். என்பிபி சொல்லுது தாங்கள் மக்களுக்காக வந்தது அல்லது என்ன சொல்கிறது துன்பப்பட்ட அல்லது கஷ்டப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சின்னு சொல்லி, அப்படி இருக்குல்ல இப்படி நடக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை மற்றது அவர் சொன்னது ஒரு அரசியல் சார்ந்த ஆக்கள் இல்லாமல் நீங்கள் ஊர் மக்கள் உங்களோட காணி பிரச்சனையான மட்டும் வாங்குவோன்னு சொல்லி போட்டு இதில் வந்து எங்களை அரசியல் ரீதியாக பழி வாங்குற மாதிரி தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ஏன்னா அவன் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நான் சந்தேகப்படுறது கட்சி வந்து அவர்கிட்ட இருப்பை தக்க வைக்கிறாங்க, கட்சிக்காக அவர் பாடுபடுறாரா இல்லாட்டி இவர் மக்களுக்கு இப்படி ஒரு இதை நெகோசியேஷனை செய்து ஏதாவது ஒன்று முடிச்சு கூட தான் தன் இருப்பை தக்க வைக்கிறாங்க பாடுபடுறாருன்றது எங்களுக்கு சொந்தமாக தான் இருக்குது. எம்பி அரசை பற்றி நினைக்கிறீங்க? பல்வேறு வாக்குறுதி கொடுத்தவ நேற்றான் தினத்தில் கூட நேற்றான் உதயன் பேப்பர் பத்திரிகைகளோட வந்திருக்குது. அமைச்சர் பௌசாசன அமைச்சர் வந்து சந்திப்பேர்னு சொல்லி அவர் சந்திக்கிறது வந்து மக்களோட சந்திக்கணும். இப்போ வந்து இராணுவத்தோடையோ இங்கே இருக்கிற விகாராபதியோட சந்தித்து எந்த தீர்வுமே எட்டப்படாது. ஏன்னா அவள் வந்து சந்திக்க ஊடகவியலாளர் நீங்கள் கூட போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு சமூகம் சார்ந்த சிங்கள சமூக ஊடகவியலாளர் கூட உள்ளுக்க போய்க்கல. அவர் ஊர் மக்கள் நல்லது, நான் ஊராக்கள் நல்லவே, ஊராக்களை நான் சிங்கள வகுப்பு கொடுக்குறேன், நீங்கள் சோப்பு கொடுக்குறேன்னு கதையை மாற்றி அனுப்புகிற ஒழிய அதன் உண்மைத்தன்மையாக யாருமே அவன் பக்கத்தில் இருந்து அரசுக்கு தெரிவுபடுத்தலை என்றதான் என்ற கருத்து. அப்போ அந்த அமைச்சராக்கள் வந்தால் இந்த என்பிபி வந்து நல்ல ஒரு இனமுறுவல் இல்லாமல் பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி பேப்பர்களில் போட்டு கொண்டிருக்கீங்கன்னா ஒரு 50-50 கருத்து மாற்றங்கள்லாம் போட்டு கொண்டிருக்கணும். அந்த அதை சொல்ல வாரது என்னத்தை சொல்ல வாரணும் வரினம்ன்றது உடங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இது வரைக்கும். அப்படியே வரினம்ன்றால் நாங்கள் அதை வரை வைக்கிறோம். வந்து உரிய தரப்பு பாதிக்கப்பட்ட மக்களோட கதைச்சு இதுக்குரிய தீர்வை அதை எங்களோட எடுத்தோம். அனைவருக்கும் இந்நேரத்தில் நான் மிகவும் பெரிதும் வெக்கப்படுறேன். உண்மையிலே வந்து எம்முடைய நிலம் முதலாவது பறிபோய் கொண்டிருக்கின்றது. சொல்வார்கள் ஆட்டக்கடித்து மாட்டக்கடித்து அற்ப விஷயங்களுக்காக ஒவ்வொரு விடயங்களையும் வந்து இன்றைய எமது தமிழருடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்டங்கள் மறைக்கப்பட்ட பின்பும் நாங்கள் இப்பவும் தமிழராகிய நாங்கள் இந்த பிஞ்சு குழந்தைகள் கொடுத்து இந்த கட்டத்திலே போராடுகிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவதை விட்டு பெரிதும் வெக்கப்படுறோம், வேதனை அடைகிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த மண்ணிலே, இந்த தையிட்டி மண்ணிலே இந்த விகாரை எழுப்பப்பட்டது சட்டவிரோதமாக. ஒருவருடைய சொந்த காணிக்குள் வந்து இந்த விகாரை கட்டப்பட்டிருப்பது, இந்த விகாரை உடனே நான் நீக்குங்கன்னு சொல்லி கடந்த 3 வருட காலமாக நாங்கள் இன்றைய நாள் வந்தால் 3 வருடத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் இன்றைய நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுற அரசு கண்ண மூடிக்கொண்டிருக்கின்றது. இது மிகவும் வெட்கத்துக்குரிய வேதனைக்குரிய விடயம். எனவே எங்களுடைய இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு எங்களுடைய நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலத்தை நாமே ஆள வேண்டும் என்ற கொள்கை எமக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த நிலத்திலே எமது வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே எமது மக்களை போர்க்காலங்களிலே கலைத்துவிட்டு மீள குடியமைப்பதாக கூறப்பட்டு இன்று வரைக்கும் மீள குடியமைத்தாமல் எமது நிலம் இன்று இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இராணுவத்தினர் அதனால் பயிற்சிகளை செய்து கொண்டு அவர்கள் விளைபயிர்களை எடுத்துக்கொண்டு அதனை அவர்கள் லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எம்முடைய மக்கள் வேறு வேறு இடங்களிலே வாடகைக்கு குடியமர்த்தப்பட்டு இன்று தண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை, மிகவும் ஒரு இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது இனம் அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தமிழனாக இருக்கின்றது. மிகவும் வெட்கத்துக்குரிய விடயம். எனவே இன்று கடந்த முறை இந்த இடத்துல தேர்தலிலே எமது மக்கள் அறியாவை விட்ட வாக்குகள் இல்லாண்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது தமிழ் தரப்பிலே இருந்து கொண்டும் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் ஒரு நியாயம் இல்லையா, ஒரு நீதி இல்லையா? ஒரு அநீதியான செயல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழனுக்குத்தான் அநீதி நடக்க வேண்டுமா? தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று சொல்லப்படுற வாக்குக்கு தமிழுடைய ஒற்றுமை சகிதம் எங்கே போகின்றது? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? தமிழுடைய பிரச்சனைக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை மிக இலகுவாக தீர்த்து விடலாம். அந்நிய காணி, ஒருவருடைய சொந்த காணிக்குள்ளே கட்டப்பட்ட இந்த விகாரை உடனடியாக நீக்கப்பட்டால் இந்த பிரச்சனை எதற்கு? உண்மை வன்மமாக வேண்டாம், இனவாதம் கதைக்க வேண்டாம். இனவாதம் பேசவில்லை, இனவாத அரசியல் செய்யவில்லை. இது அரசியலான மேடையும் அல்ல. இது மக்களுடைய உரிமை, மக்களுடைய உன்னதமான இது போர், எங்களுடைய போர், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாங்கள் சேர்த்துட்டோம். இதை நீ தீர்த்து விடுங்கள். 3 வருஷமாக போராடி கொண்டிருக்கின்றோம். அரசுக்கு கண் தெரியவில்லையா? இல்லது என்ன நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழினமா இருக்கின்றது. அனைவரையும் அன்பாக அழைத்தோம். ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏன் ஒரு தமிழன் ஒதுங்கி நிற்கின்றீர்கள்? இது ஒரு இழிவான செயலாக தெரியவில்லையா உங்களுக்கு? என்னவா இருந்தாலும் ஒரு பிரச்சனை நீங்க கண்டுகொள்ளுங்கள். ஒரு தமிழனுக்கு நீங்கள் சிங்கள பெரும்பான்மை மக்கள் பாருங்கள், ஒரு சிங்கள ஒருவருக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் அடுத்த நேரம் அனைத்து சிங்கள தரப்பினரும் ஒன்றாக இணைகின்றார்கள். அப்ப அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஒற்றுமை ஏன் சீர்குலைக்கப்படுகின்றது? இது என்ன காரணம்? இதுவரை இனம் தமிழர் என்று நாங்கள் அடித்தடித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் வந்து ஒற்றுமையை சேர்ந்து இந்த இடத்துல போராட்டத்தில் நான் களமிருந்தால் என்று அரசாங்கம் நமக்கு ஒரு விடிவை தந்திருக்கும். இந்த 3 வருட காலம் தொடர்ச்சியாக இந்த ஊடக நண்பர்களே, அன்பான ஊடகவியலாளர்களே, உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எமது உலகுக்கு இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுங்கள். புலம்பெயர் வாழ் தமிழர்களே, நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். இன்று உலகம் பல நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்து போனாலும் எங்களுடைய தரப்புத்தான் அதிகூடிய மூளை வளங்களை கொண்ட அத்தனை வளங்களை உடைய நாங்கள் இன்று பின்னோக்கி பொருளாதாரத்திலும் சரி, சமூக ரீதியிலும் சரி, மன ரீதியில் பாதிக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் தான் ஒரு மிளச்சித்தனமான வாழ்க்கை, போராட்ட வாழ்க்கை என்று இருக்கிறோம். எப்போது நாங்கள் வாழ்க்கையை நடத்துவது? எப்போது நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வது? கடந்த காலங்கள் 34 வருடங்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று பாராளுமன்றத்தில் சுயேட்சையாக அமர்த்தி விட்டிருந்த எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். இதை பற்றி ஏன் கதைக்கவில்லை? தாறுமாக கதைக்கின்றீர்கள். அடுத்தவருக்கே அந்நிய காசுக்கும் அற்ப விலைகளுக்கும் விலை போகின்றீர்கள். தமிழருடைய பிரச்சனையை தீருங்கள். நேரடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து முற்றுமுழுதாக அந்த தையிட்டு விகாரை முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும். அகற்றி தமிழுடைய காணியிலே அந்த சொந்த காணி அவைக்கு மூலம் வழங்கப்பட வேண்டும். இராணுவங்கள் இதை விட்டு அகன்று எங்கள் சொந்த நிலத்தில் எங்களை வாழ விட வேண்டும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. இது இனவாத போராட்டம் அல்ல. சிங்களவாதத்துக்கு நாங்கள் போராட்டம் இல்லை. நாங்கள் சிங்கள சகோதரரை அன்பாக மதிக்கின்றோம். ஆனால் இருந்த போதிலும் நமது உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். எங்களை மதியுங்கள். நாங்கள் உங்களை மதிக்கின்றோம். கடந்த காலங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைக்கு ஏன் நீங்கள் எங்களுடைய இடத்திலே சுரண்டி நிலத்திலே நீங்கள் வளங்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு இழிவான செயலை செய்கிறபடியால் தான் மீண்டும் ஒரு போராட்டம் படிக்க வேண்டுமா? அதுக்கு நீங்கள் எத்தனைக்கின்றீர்களா? அவ்வாறான செயல்கள் வேண்டாம். இந்த தமிழ் தேசிய தரப்புகள் எங்களுடைய தமிழ் தலைமைகள் செய்த தவறினால் இன்றைக்கு தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கதைப்பதற்கு எந்த தலைமையும் இல்லை. இன்று குறுகிய ஒரு தலைமை, ஒரே ஒரு தலைமை தான் இருக்கின்றது. அது இந்த ஒரு குறையின் கீழே இருக்கின்றது. அதுதான் இன்று வரை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் காலங்களில் மட்டும்தான் மக்களுடைய நல்லதை பேசுவார்கள். நாங்கள் அவ்வாறு இல்லை. 3 வருட காலமாக மக்களுக்காக இந்த இடத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், போராட்டம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. தேர்தல் என்ற நோக்கம் நமக்கு இல்லை, தேர்தலும் தேவையும் இல்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் அந்த பிரச்சனைக்கு எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் மக்கள் பிரதிநிதி. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கின்றோம். மக்களுக்காகத்தான் நமது அமைப்பு நிற்கின்றது. மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறார் இந்த இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய அத்தனை சொந்தங்களே, அனைவரும் தமிழர் ஒன்றாக ஒன்றிணைப்போம், ஒற்றுமையாக இருப்போம், எமது நிலத்தை நாமே மீட்போம். என்ன செய்வது? எமது காலகட்டம் போராட்டம் எல்லாம்
நிறைவேற்ற போதிலும் தமிழன் இப்பவும் வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியிலே போராடி கொண்டு தான் இருக்கிறான். ஆகவே அன்பான மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன், எம்மை காப்பாற்றுங்கள், எமது நிலத்தை எமக்கு தாருங்கள், எம்மை மீட்டுக் கொள்ளுங்கள், எம்மை சந்தோஷமாக வாழ விடுங்கள். நாங்கள் போராட்டத்துக்கு வரவில்லை, நாங்கள் உண்மையாக அன்பாக வாழ விரும்புகின்றோம். எனவே அன்புக்குரிய மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், நிம்மதியாக வாழ விடுங்கள். எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும். நன்றி. வேண்டும் 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 நமது நிலம் நமக்கு வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகிறார்கள்.